நீரான் நினைத்திருக்கும் தெய்வச்சபை இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு தென்குளம் எங்கும் சிவநாமமே உலகமும் சூழ்ச்சமும் யாமறிவோம். நம்மளுடைய நாடு சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். நம்மளுக்கு அதுதான் முக்கியம். ஓ நம சிவாய. நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய யாரு நம்ம ராஜா அவர்களும் ராஜா அண்ணன் அவர்களும் நம்ம சேகர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் இன்னும் நமது அன்பு தாய் குமார் அண்ணன் அவர்கள் அன்பு சகோதரர் அனைவர்களுக்கும் நம்மளுடைய நாடு நம்ம வெங்கடாச்சலம் ஐயா அவர்களும் இன்னும் நம்ம கண்ணுமுள்ள அம்மா அவர்களும் இன்னும் பயப்படாத சுட மாட்டேன் இன்னும் நல்லம்மா அம்மா அவர்களும் நல்ல அம்மா நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய அருள்பெற்ற நோய் நொடி இல்லாம இங்க பாருங்க. வாங்க வாங்க வாங்க. குத்து குத்து இந்த மனோபத்ரகாளி பிறப்பு மனோபத்ரகாளியம்மன் பிறப்பு மத்ராசுரன் சண்டை இந்த நாடகத்தில் யார் டக்கு டக்கு டக்குன்னு வரணும். நெருப்பு மேல கால வைக்கணும். எக்கச்சக்கமான வேஷம். நெருப்பு மேல கால வச்சா காலு சுட்டு போடும். அப்ப என்ன பெரிய சில்லா முடிச்சு நெருப்பு மேல கால வச்சா காலு சுட்டு தண்ணிலே நீந்துவது 21 லட்சம்,
21 லட்சம் 21 லட்சம் மொத்தம் எத்தனை லட்சம் மொத்தம் 84 லட்சம் 84 லட்சம் ஜீவர்களுக்கும் படிகளுக்கும் பரம்பொருளாகிய என் தெய்வம் சிவபெருமான் ஓம் நமச்சிவாய நமக ஐயா என் பெயர் சிவபெருமானாக இருந்தாலும் கண்டிப்பாக சரி சாமி வந்து ஓடி போயிருவியா உட்காரு தொப்பூர் வெளியப்படும் தொப்பூர் வெளியப்படுவதற்காக பல்லாயிரக்கணக்கிலே செலவுகள் செய்து எவ்வளவு டேய் அத முடிச்சிட்டு வா பல்லாயிரக்கணக்கிலே செலவுகள் செய்து என்ன சிறப்பான நாடக நடிகர்களாக கொண்டு வந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கும் கோயிலை சேர்ந்த அங்கத்தர்களும் இந்த நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் அனைவர்களும் இன்னும் இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களும் நாடகத்தை கண்டு மகிழ்ந்த ரசிகர்கள் மக்களும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மேலும் வழியிலே இருந்தவர்களே அந்த ஆதிபராசக்தி அம்மாவுடைய அருளுக்கு இந்த பச்சியவனுடைய அருளுக்கு இந்த தொப்போடு தெரியவனுடைய அருளாலே செய்யும் தொழில் சிறப்பாகி நோய் நொடி இல்லாத அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மாவுக்கு பத்திரி மாதிரி முயற்சி வேதனையாச்சும் பாதகத்தடந்தடோய்த்துவா அம்மாவுக்கு பத்திரி மாதிரி முயற்சி வேதனையாச்சும் பாதகத்தடந்தடோய்த்துவா அம்மாவுக்கு முத்து முகுந்தி மோகனமாய முடித்திட்டாலியேவா அம்மனை ஜெகமல்ல முன்னக்கு முகமலை இட்டு போற்றி ராஜகம்பிரேவா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகம் மல்ல மல்லாடி எங்களை சரி அம்மாவுக்கு நடவதில்லை அம்மா உனக்கு நடவதில்லை அம்மா அம்மையை செல்ல வளர்ந்தாளே அகிலேசும் அம்மை தம்மோ அம்மனை மலையாள திருமண ஆசிரம மகாதேவனுக்கு பாரியா வந்த சக்தி அம்மா மாதவ தங்கையே கமதேஸ்வரி அம்மா அம்மையை கோபால தங்கையே கோபகணபதி அம்மா அம்மா நல்ல நல்ல
அவர்களையும் வணக்கம். வணக்கம். ஐயப்பா, ஓடி போ சாமி. முனிப்பு போனா போதும். அந்த முனிப்பு படுக்க வச்சிட்டீங்களா? சந்தோஷம். ஏய் தம்பி, தம்பி டேய் வெள்ளையா போயிட்டு வாடா. எழைச்சு போயிட்டியா இருக்குது. சிவபெருமானா, நான் எங்க இருக்கிறேன்? வாழ்ந்து வரீங்க.
என்ன வேலை? உன்னை நான் வரும்போது கொங்கடாபுரத்துல பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம். கரெக்டா சொன்னேன். சனி சந்தையில உன்னை பார்த்தேன். அந்த ஒரு வேலை புண்டதா ஆகாது என்கிட்ட நீ போய் பேசுற. இல்ல நீ கம்முனறா. சாமி உன்னை நானு கொங்கடாபுரம் சனி சந்தையில ரவுண்டானால உன்னை பார்த்தேன். என்ன பார்த்திருக்க முடியாத பட்டார்னு அடிச்சு விடுவாமா என்கிட்ட இந்த மாதிரி பேசினீங்கன்னா. நான் சொல்றதுக்கு மட்டும் ஊன்னு மட்டும் கேளு. இருப்பேன் தெரியும் வேலை புண்டெல்லாம் எனக்கு. உன்னை வரும்போது சனி சந்தையில பார்த்தேன்னு சொல்றேனா இல்லையா? நல்லா நல்லா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். நல்லா கூட்டமா இருந்தாங்க. நல்லா ஒரு ரவுண்டா ஒரு கோடு. நல்லா ஒரு ரவுண்டா ஒரு கோடு. கோட்டுக்குள்ள நீ இந்த மாதிரி நிறைய பாம்புகள்லாம் இருந்துச்சு. நீ என்ன தெரியுமா சொன்ன? கோட்டுக்கு வெளியே எல்லா சனமும் நல்லா குட்டான நின்னுக்கிட்டாங்க. நீ என்ன பண்ண? ஒரே ஒரு ஆளை மட்டும் உள்ள படுத்திருக்கான். படுத்துட்டு ஆளை மூடி விட்ட. மூடின உடனே நீ என்ன சொன்ன தெரியுமா? வெளியே போனா நத்தம் வரும், வெளியே போனா நத்தம் வரும், வெளியே போனா நத்தம் வரும். பாம்பாட்டி தானே நீ? சாமி நான் அவன் இல்ல, அவன் பேரு நான் பேரு. அவன் நீரு நீங்கள் வேறு. ஆமாடா சிவபெருமான். இருந்தாலும் எங்களுடைய பாட்டி மூளை தலைவிக்கு தூங்குவோம். என்ன எத்த சொல்லு தெரியுமா? உலகத்திலேயே உயர்ந்த மலையடா. என்ன மலை சாமி? இந்து மலை. இந்து மலை படுமானிடா வேறடா இது. அதனால கைலங்கிரிகளுடைய நிர்மிதமாகும் சிவபெருமான் சிவமயம். ஆமாங்க. சிவனை நினைப்பார்கள் ஜீரணம் கிடையாது. ஜவனாப்பு குடிச்சா சீரணம் ஆயிரும் சாமி. என்னையே எது பேசுறியா? சாமி சிவனை நினைக்காதவனுக்கு ஜீரணம் கிடையாதா? ஒரு மனிதன் ஓடி ஆடி உலகத்தை விட்டு அவனுக்கு ஜீரணமே ஆகுமா? அறிய சிவனை ஒண்ணு. இது அறியாத வகையில வந்து நாம சாப்பிடுறதே சாப்பாடு. அதுக்கு ஏன் அரிசின்னு பேர் வச்சான்? அரி என்பது என் மைத்துனர், சிவன் என்பது நாடு. அரியும் சிவனை சேர்த்துதா அதுக்கு அரிசி என்று பெயரிட்டான். இல்லை என்றால் உனக்கு சாப்பாடு கிடையாது. ஓடி போயிருவாமா? ஐயா விடிய விடிய கஷ்டப்பட்டு கண்டவங்கட்டல அடி வாங்கி நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீட்டுல சாப்பிடுறோம். நீ எங்க புலத்துற? இவன் எனக்கு அரிசி போடுறானாமா? இவன் என்ன சோறு இல்லையாமா எங்களுக்கு? சம்பளம் கொடுப்பாங்க. உன்னை எதுக்கு பிறக்க வச்சாங்கன்னே தெரியாம தெரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதா? நிருப்பசாமி யாரு சாமி நம்ம பொண்டாட்டி? உமா பார்வதியுடைய மனைவி. சாமி உமா பார்வதிக்கும் எனக்கும்
இப்படி பல பேருடைய என்னுடைய மூத்த மகன் விநாயகர் பெருமான். திருக்கடவுளி. அடுத்த மகன் மணிவேலன், மணிவேலன், சுப்பிரமணியன், சுப்பிரமணியன், ஆறுமுகன், ஆறுமுகன், சண்முகன், சண்முகன், இப்படி பல பேருடைய கோமநாண்டி. ஆமா அதுவும் உண்டு. கோமநாண்டின்னு சொல்லுவாங்க. இப்படி பல பேருடைய முருகன் பெருமானுடைய இளைய மகன். சாமி, இந்த துணிமணி போட்டிருக்கீங்களே, இந்த உங்களுடைய ஆடை, இதனுடைய பெயர் என்ன? நண்பா, ஐயா, இதுதான் புலித்தோல். யார புளித்தோல்? புலித்தோல், புலியின் தோல். மகிழ்ச்சி. அதனால இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா நெடிய நேரமாகும். ஆமா சாமி. என்ன? என்னுடைய திருவிளையாடல் என்ன சொல்லுங்க? எண்ணற்றது ஏராளம். திருவிளையாடலா? எனக்காக அதில் ஒரு ஏதோ 1 2 ஏதாவது. தாரமங்கல கைலாசநாதர்ல பாரு, இப்படி தெற்கு பக்கமா 63 நாயகர்கள் சிலை இருக்கும். 63 நாயனர்கள் சிலை இருக்கு, பார்த்திருக்கிறேன். கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனார், சிறுதொண்ட நாயனார், நாயனார். இப்படி 63 நாயனருடைய என்னுடைய பக்தர்கள் நாயனர்கள். அப்படியா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு புராணங்களே உண்டு. புராணங்களே இருக்கிறது. ஆமா, அதனாலே அதை சொல்லி கொண்டு போனா நெடிய நேரமாகும். 1 2 ஏதாவது சொல்ல முடியுமா சாமி? என்னடா இப்படி வளைச்சு வளைச்சு கேட்கிறேன்? இது 1 2 ஏதாவது சொல்லுங்க சாமி. குறையுது. என்னடா? சீக்கிரமா இன்னும் குறையும் என்று நினைக்கிறேன். இது 1 2 ஏதாவது திருவிளையாடல்கள் நான் தெரிந்து கொள்ளலாம். யாராருக்கு என்ன செய்தேன்? என்ன நன்மைகள் இருந்தது? சிவபெருமானே குழந்தைகள் கிடையாது. அகத்த சுவாமி. அதனால என்னை கோரி கடூரமான தாங்கள். சரி சுவாமி, உனக்கு என்ன குழந்தை வேணும் கேளு கேளு அப்படின்னு. சரி சுவாமி, எனக்கு ஆண் குழந்தை வேணும். ஆமா. கூணு குருடு செவிடு. இப்படி உச்சந்தோடு வந்தால் அந்த குழந்தைக்கு ஆயுள் 100. கூணு குருடு செவிடு. ஆமா. அந்த குழந்தைக்கு ஆயுள் 100. 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைகானம். அழகிலே சிறந்தவனாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆயுள் 16. உனக்கு எந்த குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டீங்க. ஆமா. அதுக்கு மிருகண்டை என்ன சொன்னாரு? அன்றே இருந்தாலும் எனக்கு அழகுள்ள ஒரு ஆண்மகன் தேவை அப்படின்னாரு. அப்படியே வரங்களை கண்டு ஆனால் அதுக்கு
எனக்கு வயது 16. ஆனால் அதுக்கு வயசு 16. அப்படின்ற உரத்தை சரி சுவாமி. 16 ஆண்டுகாலம் முடிந்தது. ஆயுள்காலம் முடிந்தது. தன்னுடைய மகனுடைய ஆயுள்காலம் முடிஞ்சிச்சு. ஆமா, முடிஞ்சு போச்சு. அப்படி என்று தாயும் தந்தையும் கவலையோடு இருந்தாங்க. மார்கண்டன் கேட்டான், ஏன் ஒரு மௌனமா இருக்கீங்க? மௌனமா இருக்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஈசன் கொடுத்த வரம் உனக்கு இன்றோடு முடியுது. ஈசன் கொடுத்த வரம் இன்றோடு முடியுது அப்படி என்று சொல்ல மார்கண்டன் பார்த்தா, எந்த ஈசனை மதித்தாரோ அதே ஈசனை ஆமாங்க 1008 சிவாலயத்தை உண்டு செய்து சரிங்க. நான் சிவபூஜை செய்வேன். சிவன் பூஜை கடூரமாக செய்ய போகிறேன். சிவமனவரை காப்பாற்றினால் ஆச்சு இல்ல இல்ல அந்த சிவன்காலடியே மடிகிறேன் ஆகட்டுங்க. அப்படி என்று சிவன் பூஜை செய்தான். ஆகட்டும். ஆத்து மணலார அரணார் 1008 சிவாலயத்தை உண்டு செய்து செய்து சிவபூஜை செய்தான். ஆகட்டும் சுவாமி. அரணிந்த வராத யமன் உயிரை பிடிக்கும் பாசிவலை எடுத்துக்கொண்டு மார்கண்டனை பிடிக்க சென்றான். மார்கண்டனை பிடிக்க சென்றான். உயிரை பிடிக்கும் பாசிவலை சரிங்க. சிவபூஜை செய்திருக்கிறான். மார்கண்டனை தெரியாதபடிக்கு என் லிங்கத்து மேல் வீசி எறிந்தான். என்ன ஒரு நெஞ்சலக்கம். பாப்பை சிறந்த நெற்றிக் கண்ணை ஆ. எட்டி உதைத்து அடித்தவனை. சாமி, உங்ககிட்ட பைத்தியம் உண்டு. என்னை எதுக்கு தான் உதைத்தீர்கள்? கோபமடா. கோபம் என்றால் என்னை தான் உதைப்பீர்களா? மார்கண்டா, இன்று முதல் என்றும் 16 ஆயுள். ரைட்டு. அப்படி என்று 16 ஆயுள் கொடுத்தை. மார்கண்டை எனக்கு. ஆமா. இப்படி சொல்லிக் கொண்டு போனா இன்னும் என்ன நேசிக்கிட்டு இருக்கலாம். இருந்தாலும் என் பற்றி மகள்தான் அந்த மகன் இருக்கிறார். இன்றைக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. உள்ளே நகராயா? பாலவடி அந்த மகன் இருக்கிறார். சீக்கிரம் நான் அழைத்தார் என்று தேடுறேன். எங்க இருந்தாலும் தர தர தரன்னு பிடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் சாமி, பன்னிக்கறி சாப்பிடுறீங்களா சாமி? சிவசிவா சிவசிவா சிவசிவா. சாமி, பன்னி குடல் சாமி. நான் சுத்த சைவம். சாமி, பன்னிக்கறி என்ன உங்களுக்கு ஆவாதா சாமி? சாமி, பன்னி குடல் சை 4 இட்லி 80 ரூபா சாமி. மத்தாலகாரனோட சேர்த்த மாட்டா நீ. சரி, சாப்பிடுறீங்களா சாப்பிட மாட்டியா? நான் சுத்த சைவம். வரும்போது சின்ன மூட்டில பஸ்ல ஞான கூட்டம் வாங்கிட்டு ஏங்க வா. ஓம் நமச்சிவாய. அண்ணா